வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுவது உறுதிதான் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. நீதிமன்றம் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான தகவலை பற்றி இந்த முழு வீடியோவையும் நாம் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்கள் மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. திண்டுக்கலைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கானது கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரையிலான அதிமுகவில் நடந்த பல்வேறு மாற்றங்கள் தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் பல காலகட்டங்களில் புகார் அளித்துள்ளோம் என்றும் அதில் அதிமுக தொடர்பாக பல்வேறு சிவில் வழக்குகளும் கீழமை நீதிமன்றங்களில் விசாரணையிலும் இருந்துள்ளது. அந்த வழக்குகள் முடியும் வரை இரட்டை இலை சின்னத்தை யாரும் எடப்பாடியோ அல்லது ஓபிஎஸ்ஓ அல்லது சசிகலாவோ யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று வழக்கு ஒன்று பதிவு செய்து இந்த வழக்கிற்கான விவரத்தை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும் என்று சூரியமூர்த்தி அவர்கள் நீதிமன்றத்தில் புகார் ஒன்றையும் கொடுத்திருந்தார். அந்த புகார் மீது எந்த முடிவையும் இந்திய தேர்தல் ஆணையம் இதுவரை எடுக்கவில்லை. இரட்டை இலை தொடர்பாக புகார் மனு மீது தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று மீண்டும் ஒரு வழக்கை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்தார் சூரியமூர்த்தி அவர்கள். சென்னை உயர்நீதிமன்றம் அந்த மனு நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் குமரப்பன் ஆகிய நீதிமன்ற அமர்வில் விசாரிக்கப்பட்டது. பிப்ரவரி மாதம் அளித்த புகார் மீது இதுவரை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தேர்தல் ஆணையத்தின் வழக்கறிஞரிடம் நீதிபதிகள் கேள்விகளையும் எழுப்பியுள்ளனர். மேலும் ஒரு வாரத்தில் சூரியமூர்த்தியின் மனு மீது உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்தின் வழக்கறிஞர்கள் நிரஞ்சன் உறுதியளித்துள்ளார். அதைத் தொடர்ந்து சூரியமூர்த்தியின் வழக்கு வரும் டிசம்பர் 2ஆம் தேதி இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுமா என்ற அதிகாரப்பூர்வமான இறுதி தீர்ப்பு வெளியாகும். இதில் சூரியமூர்த்தி அவர்கள் தொடர்ந்த வழக்கில் எடப்பாடி, ஓபிஎஸ், சசிகலா மற்றும் அதிமுகவின் ஒட்டுமொத்த நிர்வாகிகளது கதையும் முடிய போகிறதா அல்லது இரட்டை இலை சின்னம் மீண்டும் இவர்களை பயன்படுத்தி கொள்ளலாம், இவரது வழக்கு தள்ளுபடி செய்யுமா என்பதை பொறுத்திருந்து டிசம்பர் 2ஆம் தேதி வரை பொறுமையாக இருப்பதுதான் நாம் அனைவருக்கும் நன்றாகவே. அதிமுக வெற்றியடைவதற்கான ஏற்பாடுகளை ஒரு பக்கம் எடப்பாடி செய்ய, மறுபக்கம் இரட்டை இலை சிக்கலா